எண்ணற்ற அவதாரங்களை இறைவன் எடுத்தது எதற்காக அப்படின்னு சொன்னா, ஆன்மீகம் அப்படிங்கிறது எதற்காக, நம்மை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான். அதுதான் அடிப்படையான நோக்கம். மனிதர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அதற்கான ஒரு சாதனமாக ஆன்மீகம் இருக்கிறது. ஆன்மீகத்திலே நமக்கு வேதங்கள் இருக்கிறது, உபநிடதங்கள் இருக்கிறது, 18 புராணங்கள் இருக்கிறது, இதிகாசங்கள் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் நம்மால் படிப்பதற்கு முடியாது, நேரமும் நமக்கு கிடையாது. அப்ப எளிமையான வழி என்ன அப்படின்னு சொன்னா, இது போன்ற கதைகளின் வழியாக இறைவனை நாம் அனுபவிப்பது, நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபது. இந்த கதைகளை நாம் ஏன் படிக்கணும்? இப்ப பகவத்கீதை நமக்கு தெரியும் இருக்குது, 4 வேதங்கள் இருக்குது. அதை படித்து அதனுடைய உள் அர்த்தங்களை எளிமையாக புரிந்து கொள்வது என்பது சற்று கடினம், எல்லோராலும் முடியாது. முன்னோர்களே நமக்கு அதை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. எல்லாராலையும் வேதங்களை படித்து புரிந்து கொள்ள முடியாது, கீதையை படித்து புரிந்து கொள்ள முடியாது. ஆனா எல்லோராலும் முடிந்தது என்னன்னா நாம சங்கீர்த்தனம். கலியுகத்துல மனிதர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மார்க்கம் அப்படின்னா கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் தான். இறைவனுடைய நாமாவை திரும்பி திரும்பி சொல்வதுதான் நாம சங்கீர்த்தனம். பிரேயர் பண்ணலாம், டெய்லி இறைவனுடைய நாமத்தை ஒரு 100 தடவை 108 தடவை சொல்லலாம். இதுதான் எளிமையான வழி. அதே போல எளிமையான வழி அப்படின்னா கதைகளை படிப்பது. மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், ராம அவதாரம், வராக அவதாரம் சொல்லிட்டு எண்ணற்ற அவதாரங்களை நாம் படிக்கும் பொழுது இறைவன் என்னென்ன நமக்காக செய்திருக்கிறார், நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழி என்ன, இது எல்லாத்தையும் பகவான் நமக்கு அழகாக ஒரு கதை வடிவில் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். பாகவத புராணம் அது போலத்தான். எண்ணற்ற அவதாரங்களின் தொகுப்பு தான் பாகவத புராணம். ஒட்டுமொத்த பகவானுடைய லீலைகளை தொகுத்தா எப்படி வருமோ அந்த ஒரு புத்தகம் தான் இந்த பாகவதம். அதுல எண்ணற்ற லீலைகள் இருக்கிறது. கிருஷ்ண அவதாரம் இருக்கிறது, ராம அவதாரம் இருக்கிறது. நம்ம தனியா ராமாயணமாவே படிக்கலாம். இதுலயும் சில விஷயங்கள் நமக்கு நுட்பமாக கொடுத்திருக்கிறார்கள். அதை படிக்கும் பொழுது நம்முடைய மனம் தூய்மை அடைகிறது. ஒரு பிரபலமான ஒரு கதை உண்டு. நம்ம ஏன் ஆன்மீகத்துல கதைகளை கேட்கிறோம்னு சொல்லிட்டு, ஒரு வயதான பாட்டி இருந்தாங்க. சிலர் இந்த கதையை கேட்டிருக்கலாம். அந்த பாட்டி டெய்லி நைட்டு போய் ஆன்மீக உபன்யாசம் கேட்டுட்டு வருவாங்க. கேட்டு வரும்போது காலையில வேலைக்கு தினமும் லேட்டா வந்துட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த வேலையில இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி கேட்டிருக்கிறாரு, பாட்டி நீங்க ஏன் தினமும் லேட்டா வரீங்க? எல்லாருமே குறித்த நேரத்துல வரணும் வேலை செய்வதற்கு, நீங்க மட்டும் ஏன் தினமும் லேட்டா வரீங்க இந்த ஒரு வாரமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லப்பா நான் டெய்லி நைட்டு ஆன்மீக உபன்யாசம் கேட்பேன். எங்க ஊர்ல திருவிழா நடந்து கொண்டு இருக்கிறது. நைட் 9 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 10-11 மணி ஆயிரும் முடியறதுக்கு. நான் அப்புறம் வீட்டுல போய் தூங்கிட்டு மறுநாள் காலையில எந்திரிச்சு வர்றதுக்கு எனக்கு டைம் ஆயிருது அப்படின்னு அந்த பாட்டி சொல்லியிருக்கு. இந்த அதிகாரிக்கு உடனே ஒரு கோபம், இந்த வயசுல நீ ஆன்மீகம் கேட்டு என்ன செய்ய போற? உனக்கே வயசு 70க்கு மேல ஆயிடுச்சு. ஆன்மீகத்தை கேட்கறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம் இந்த வயசுக்கு மேல அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். பாட்டி சொல்லுது, சரி நீ இவ்வளவு நாள் ஒரு வாரம் கேட்டில, என்ன கேட்டேன்னு சொல்லு. இப்ப நம்மளே உபன்யாசம் நடத்துறோம் அப்படின்னு சொன்னா 1 மணி நேரம் நடத்துறோம் அப்படின்னா 1 மணி நேரம் முடிந்ததற்கு அப்புறமா என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா சிலருக்கு ஞாபகம் இருக்கும், சிலருக்கு ஞாபகம் இருக்காது. அது போல அந்த பாட்டிட்டே அவர் கேட்கிறார், 1 மணி நேரம் டெய்லி நீ கேட்கிற 2 மணி நேரம் உபன்யாசம் என்ன உனக்கு ஞாபகம் இருக்கு சொல்லு அப்படின்னு கேட்கிறார். அந்த பாட்டி சொல்றாங்க, ஒரு அழுக்கான ஒரு பாத்திரம், ஒரு கூடை, அந்த சாணி அள்ளுறதுக்கு ஒரு கூடை இருக்கும் கிராமத்துல, நம்ம பார்த்துருப்போம். அழுக்கு படிந்த அந்த கூடை, சாணி அள்ளி அள்ளி அது ரொம்ப அழுக்கா இருக்கும். இந்த பாட்டி சொல்லுது, இந்த கூடையில, அந்த சாணி இருக்கிற அந்த கூடையில நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு அந்த பாட்டி சொல்லுது அந்த அதிகாரிகிட்ட. அதிகாரிக்கு உடனே கோபம், நான் தான் உன்னை வேலை வாங்கணும், நீ என்னைய வேலை வாங்குறியா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நீ எடுத்துட்டு வா இந்த கூடையில. இந்த கூடையில எப்படி தண்ணி எடுக்க முடியும்? இந்த கூடையில தண்ணியை முதல்ல நிக்காது. இல்ல பரவாயில்ல நீ போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு அந்த பாட்டி சொல்லுது. சரி வயசான பாட்டி தானே சொல்லுதுன்னு சொல்லிட்டு இவரும் போய் அந்த கூடையை தண்ணியை உள்ள விட்டு மோக்குறாரு. தண்ணி நிக்காது. கூடையில எப்படி தண்ணி நிற்கும்? திருப்பி மோக்குறாரு, தண்ணி வரல. அப்படி திருப்பி முயற்சி பண்ண தண்ணி அதுல நிக்கவே இல்லை. ஆனா என்ன ஆகுதுன்னா அந்த கூடையில் இருந்தக்கூடிய அழுக்கான பகுதி, அந்த சாணி எல்லாம் போயிருச்சு. பழையபடி கூடை சுத்தமாக மாறிடுச்சு. அப்பதான் அந்த பாட்டி சொல்றாங்க, ஆன்மீகத்துல போய் என்ன கிடைக்கும்னு நினைச்சு போகக்கூடாது. நம்மிடம் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களையும் தீய பழக்கங்களையும் தீய குணாதிசயங்களையும் விடுவதற்காக ஆன்மீகம் என்பது நம்மை சுத்தம் செய்வதற்கான ஒரு
மார்க்கமே தவிர நம்மை அதுல போனா என்ன கிடைக்கும், இது போனா என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் கிடையாது அப்படின்னு தான் அந்த பாட்டி சொல்லுது. அது போல நாம் ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது நம்மிடம் இருக்கக்கூடிய, நமக்கு அறியாமல் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை நம்முடைய மனது துறக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த புராணங்களை பகவான் நமக்கு வழங்கி இருக்கிறார். அதை படிக்கும் பொழுது நம்முடைய மனம் அப்படி லேஸ் ஆகும். ஒரு மயிலிறகை கொண்டு நம்முடைய ஒரு பகுதியை, உடலின் ஒரு பகுதியை வருடி விட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல மனம் லேசாகும். மனதில் இருக்கக்கூடிய தீய விஷயங்கள், கெட்ட எண்ணங்களை தானாகவே மனம் உதறி தள்ளிவிடும். அதற்கான ஒரு சாதனம் தான் இந்த ஆன்மீகமே தவிர இதுல போனா என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. உபன்யாசங்களை கேட்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுகிறது அந்த விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்ப ஆண்டாள் இருந்தாங்க, அவங்க பகவானை அடையணும்னு சொல்லிட்டு விரதம் இருக்கிறாங்க. விரதம் இருக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் 100 பாத்திரத்துல அக்கார வடிசல் கொண்டு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட வேண்டுறாங்க. நாறு நறும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கை நான் 100 தடாவினில் வெண்ணெய் வாய் நேர்த்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று இவை கொள்ளுங்கோளோ. நான் 100 பாத்திரத்துல வெண்ணெய் வச்சிருக்கிறேன், 100 பாத்திரத்துல அக்கார அடிசில் கொண்டு வைக்க போறேன், நீங்க இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாலிருஞ்சோலை, அதாவது மதுரையில இருக்கக்கூடிய கள்ளழகர் பெருமாள் கிட்ட ஆண்டாள் நேர்த்திக்கடன் செய்யறாங்க. இதுதான் இந்த பாசுரம். இந்த பாசுரத்தை ஆண்டாள் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா அந்த நேர்த்திக்கடனை செலுத்தியவர் யாருன்னா ராமானுஜர் தான். ராமானுஜர் தான் இந்த நேர்த்திக்கடனை ஆண்டாளுக்காக செலுத்துகிறார். அதனாலதான் நம்ம ஆண்டாளுக்கு ராமானுஜரை அண்ணன் சொல்றோம். ஆண்டாளுக்கு பின்பாக வந்தவர் தான் ராமானுஜர். இருந்தாலும் ஆண்டாளுடைய அண்ணன் சொல்லி நம்ம ராமானுஜரை சொல்றதுக்கான காரணம், தன்னுடைய ஆண்டாளிற்காக இந்த நேர்த்திக்கடனை ராமானுஜர் செலுத்துகிறார். அதாவது ராமானுஜர் ஒரு முறை ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு வர்றார், ஆண்டாள் கோயிலுக்கு. உள்ள விக்கிரகத்துல இருக்கக்கூடிய ஆண்டாள் ஒரு 2 அடி முன்னாடி ராமானுஜரை அண்ணான்னு சொன்னதாக ஒரு வரலாறு உண்டு. அதனாலதான் இன்னமும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பாத்தீங்கன்னா அந்த உற்சவர் மூர்த்தி, பொதுவாகவே எல்லா கோயில்லையும் மூலவர் இருப்பாங்க, கொஞ்சம் முன்னாடி உற்சவர் இருப்பாங்க. ஆனா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மட்டும்தான் உற்சவர் ரொம்ப முன்னாடி தள்ளி இருப்பாங்க. நம்ம உள்ள போனதும் உற்சவரை தான் பார்க்க முடியும், மூலவர் பின்னாடி தான் இருப்பாங்க. மூலவரை நம்ம எட்டி தான் பார்க்கணும். அது ஏன் அப்படின்னா, ராமானுஜர் வரும்பொழுது ஆண்டாளே தன்னுடைய கர்ப்பகிரகத்திலிருந்து இறங்கி அவரை வரவேற்றதாக ஒரு செய்தி ஒன்று உண்டு. அது போல இப்படி எண்ணற்ற ஆன்மீக விஷயங்கள் நம்முடைய தேசத்திலே நடந்திருக்கிறது, பல அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இது எல்லாமே மனிதனை வளப்படுத்துவதற்காகவும் மனிதனுடைய நல்ல குணங்களை வளர்ப்பதற்காகவும் தான். அதை புரிந்து கொண்டு நாமும் தொடர்ந்து நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டும், இறை பக்தியில் திளைக்க வேண்டும். நம்மை சேர்ந்தவர்களுக்கும் நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நம்முடைய பக்தி மார்க்கத்தை ஊட்ட வேண்டும். எல்லோருக்கும் அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய அருள் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு பல்லாண்டு பாடி இன்றைய உபன்யாசத்தை நாம் நிறைவு செய்வோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா சேவடி செவ்வி திருக்காப்பு அடியமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின்பல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆளியும் பல்லாண்டு படைப்போர்ப்புக்கு முழங்கும் பாஞ்சசல்யமும் பல்லாண்டே என்று கூறி இன்றைய உபன்யாசத்தில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளையும், ஸ்ரீமன் நாராயணனுடைய அருள் அத்தனை பேருக்கும், உங்களுடைய குடும்பத்திற்கும், உங்களுடைய தொழிலிற்கும், உங்களுடைய வாழ்க்கைக்கும் வளமாக்கட்டும் என்று வேண்டி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.